ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் 21ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. இதனுடைய தாக்கங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்களுடைய எதிர்காலங்களானது எப்படி இருக்க போகிறது, இப்போ இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கடகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுற நபராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம தினந்தோறும் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கடகராசி அன்பர்களே, இந்த ஜூன் 21ஆம் தேதி அன்று ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளினுடைய தாக்கங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டங்கள் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன வீட்டில் பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் சூரியனுமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து அமர்ந்துள்ளதுனால உங்களுக்கு புதாத்திய யோகங்களானது உருவாகி உள்ளது. செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள இந்த நிலையில தான் இந்த காலகட்டங்களானது துவங்கி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் கடக வீட்டில் அமர்ந்திருக்கின்றனர். மகர வீட்டை பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் பார்க்கிறார்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதே போல் கும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா ராகு, மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாங்க. இந்த ஜூன் 21ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா புதன் கடகத்தை நோக்கி குரு சுக்கிரன் புதன் இணைய போகிறது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 7ஆம் பார்வையை விருச்சகத்துக்கு கொடுக்க போகின்றனர். இந்த நேரங்களானது உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படின்னா பத்ர ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ராஜயோகங்களானது உருவாகிறது. இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கடகராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில பரிகாரங்களையும் பார்த்திங்கன்னா செய்து கொள்ளணும். அப்படி செய்யும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அதிக நன்மையை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த பரிகாரங்களானது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிகவும் சிறப்பான மற்றும் முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே அமையுங்க. குரு மற்றும் சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இணைந்து இருப்பதுனால ராஜயோக பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிகம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முயற்சிகள் நிறைவேறுவதுடன் தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதார விஷயங்களில் சாதகமான மாற்றங்களானது உருவாகலாம். அதே போல் கடகராசி நேயர்கள் இந்த ஒரு கிரக அமைப்புகள் மூலமாக எங்களுக்கு ஏதாவது விரயங்கள் ஏற்படுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா விரயங்கள் ஏற்படுமா அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த ஒரு கிரக பயிற்சி உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீண் செலவுகளை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும். குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்வை செய்வதனால அந்த பார்வைகள் பதிவதனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் பார்த்திங்கன்னா வலுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருப்பதனால நிறைய பாக்கியங்களானது உண்டாகும். இந்த ஜூன் 21ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பேச்சிலுமே பார்த்திங்கன்னா மிகுந்த கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். கவனமாக பேசுவது சிறந்தது. இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் கூட அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் உங்களுடைய குடும்ப விஷயங்களிலையும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதாவது பேச்சிலையும் நிதானமாக இருக்கணும். ஒரு விஷயத்த சொல்லும்போது சொல்லலாமா வேணாமான்னு யோசித்து சொல்லணும். நம்மளுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே சரி, நம்மளுடைய வீட்டில் பேசும்போது நம்ம பார்த்து பேசணும். அதே மாதிரி அவங்கக்கிட்ட ஏதாவது பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் நீங்கள் அமைதி காப்பது தான் சிறந்தது. அதேபோல் நிறைய கடகராசிக்காரர்கள் கடந்த ஒரு சில காலங்கள் வரைக்குமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு தொழிலில் பெருசாக எந்த ஒரு
மனசுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயங்களும் நடக்கலை. தொழிலில் ரொம்ப நஷ்டத்தை தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீளக்கூடிய வகையில் கூட வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தொழிலில் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தொழிலில் முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப வேதனையில் இருந்தவங்க இப்போ செய்ய வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஓரங்கட்டி கூட வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியாக ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலில் முதலீடு செய்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல் வங்கி கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி உங்களுடைய தொழில் வந்து பார்த்திங்கன்னா சிறக்க நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். வங்கி கடன்கள் கிடைப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. அதே போல் புதிய தொழில் முனைவோருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய தூக்கத்தில் நிறைய தொந்தரவுகளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் சனியினுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நன்றாக இருப்பதனால உங்களுடைய வேலையில் இருந்த தொய்வுகள் நீங்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைகளில் நிறைய வேலை பளுவானது அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். ஸோ வேலைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டாம். அந்த வேலைகளையும் மிக எளிதாகவே வந்து செய்திடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்காது. சுறுசுறுப்பாகவே வேலை பளுகள் இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரங்கள் பார்க்காம வந்து பார்த்திங்கன்னா உழைத்து சிறப்பாகவே அந்த வேலைகளையும் முடித்து விடுவீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தோண்ட விட மனம் வந்து தளராமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைகளில் கவனத்தை செலுத்தி செய்வது சிறந்தது. அதே போல் உங்களுடைய வேலைகளை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா செய்வது தான் சிறந்தது. மற்றவர்களை வந்து பார்த்திங்கன்னா செய்ய சொல்வது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக கூட வந்து அமைஞ்சிடும். ஸோ உங்களுடைய வேலையை நீங்களே செய்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் உங்களுடைய பேச்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்கணுங்க. தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பெயர், புகழ், அந்தஸ்து, குழந்தை பாக்கியம், கௌரவம், அதேபோல் கீர்த்தி, செல்வாக்கு இந்த எல்லா விஷயங்களுமே இந்த நேரங்களில் கிடைக்கக்கூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமண யோகங்கள் உண்டாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சாதகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த யோகங்கள் கூடி வந்திருக்கு. அதேபோல் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய யோகங்களும் வந்து உருவாகுங்க. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யங்களும் இப்பொழுது அதிகரித்து காணப்படும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டு வந்துடுவீங்க. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது சிறந்தது. உங்களுடைய சொல்லில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் உருவாகுவதும் பிரச்சனைகளை தீர்ப்பதுமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது தான் நல்லது. பணவரவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தூங்க விடாமல் வேலை செய்வதற்கான ஒரு சூழல்கள் ஏற்படும். அதாவது இப்போ உங்களுக்கு நிறையவே வேலை பளுகள் வந்து இருப்பதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் கவனத்தை செலுத்த முடியாது. அந்த சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை அணுகி செல்வது சிறந்ததுங்க. வெளிநாட்டு தொடர்புகள் வந்து உங்களுக்கு நிறையவே ஏற்படும். வெளி மாநிலம், வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் கூட உண்டாகும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது ரொம்ப நல்லது. இது ரொம்ப மஸ்ட் முக்கியங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் எந்த ஒரு வேலைகளையுமே நம்மளால் செய்ய முடியும். ஸோ கவனத்தை செலுத்த முடியும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அக்கறையை எடுத்துக்கொள்ளணும். அதே போல் நேரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடணும். அந்த உணவு முறைகளையும் உங்களுக்கு என்ன வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் என்ன குறைபாடுகள் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி என்ன உணவுகளை வந்து எடுத்துக்கணுமோ அதுக்கு தகுந்தாற் போல் வந்து பார்த்திங்கன்னா உணவுகளை வந்து எடுத்துக்கொள்வது சிறந்தது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கமும் ரொம்ப முக்கியமானது. வேலைன்னு மட்டும் வந்து நீங்கள் பார்த்துட்டு வேலை மட்டும் செய்யக்கூடாது. அதனாலேயும் உங்களுடைய ஆரோக்கியங்கள் கெட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் தூங்கக்கூடிய அந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் அப்படின்னா அந்த 8 மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரமாவது நீங்கள் தூக்கத்தை வந்து தூங்க வேண்டும். அதே போல் உங்களுக்கு சாப்பிட்ற விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நேரத்திற்கு வந்து சாப்பிடுவது சிறந்ததுங்க.
பிள்ளைகள் மூலமாகவே நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். சந்தோஷங்கள், கௌரவங்கள், புகழ்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் காதலிக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு கடகராசி நேயர்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காதல் மற்றும் திருமணத்திற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஜூன் மாதத்தில், அதாவது இந்த ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20ஆம் தேதிக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேதிக்குள்ளாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நினைத்தவை எல்லாமே நடக்கும். அதற்குரிய காலகட்டமாகவே இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் பரிகாரமாக ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்தாலுமே அந்த தாழ்வுகள் ஏற்படக்கூடிய அந்த நேரங்களில் இந்த பரிகாரங்கள் செய்யும்போது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறுமே முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. நெய் தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வது சிறந்ததுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.